ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நடுவண் அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. அவதூறு செய்தி வெளியிட்டது தொடர்பாக ஜெயலலிதா மீது வழக்கு தொடரப்போவதாக விஜயதாரணி தகவல். பாஜக கூட்டணியில் சிவசேனா பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளவில்லை என சிபி ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 25 விழுக்காடு ஊக்கத்தொகை வழங்க அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மது சீர்கேட்டால் இந்திய அளவில் கைம்பெண்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக நக்மா தகவல். விருதுநகரில் புலி வேடம் அணிந்தும் சிலம்பாட்டம் ஆடியும் வித்தியாசமாக விஜயதசமி கொண்டாடிய இளைஞர்கள். எரிபொருள் சிக்கனத்தை கருத்தில் கொண்டு டெல்லியில் மிதிவண்டிக்காக தனிப்பாதை அமைக்கப்படும் என கெஜ்ரிவால் தகவல். கோவையில் நவராத்திரி விழாவையொட்டி சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் பக்தர்கள் கத்தி போட்டு நேர்த்திக்கடன். மேட்டூர் அருகே விவசாயி வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல், காவல்துறை விசாரணை. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.